என்னடா கொட்டுது கீழே? முரட்டு கத்திரிக்காய் செம்மையா சமைக்கிறான், பயங்கரமா ருசிக்கிறான். இன்னைக்கு ஒரு புக்கே. எல்லாரும் வாங்க. நம்பிட்டீங்க வரமிளகாய், பச்சை வகை, மல்லி, சீரகம். தாத்தா காலத்து பிள்ளைகள் எல்லாம் இப்படித்தான் காதுல தொங்க விட்டு போட்டுக்கிட்டு இருப்பாங்க. இந்த பாட்டு அதுக்குதான் வந்திருக்குமோ? அதுதான் கோதுமை பாருங்க. வாசனை கிடைக்கலாம். நல்லா விடு, காட்டி விடு, கிட்டி விடு. மங்கள ஆரம்பா மஞ்சள்ல ஆரம்பிக்கிறோம். கொஞ்சம் பொறுமையா பாருங்க. முனுக்குல மஞ்சள் தூள், முனுக்குல கல்லுப்பு, பெருசா எடுத்தாங்க. பேர் கருப்புசாமி. கருப்புசாமியா? காசு மிட்டாய் தான் அன்னைக்கு கூட வாங்கிட்டு வந்தேனே. ஆனா அந்த காசுல காரைக்குடியில இருக்கு. கீழே போட்டுருப்பேன். அள்ளி போட்டுரு, கட்டி வச்சிருக்க. இந்த தாள போயிடுச்சு. ரெண்டு மட்டும் வந்தேன். ஏன் அதெல்லாம் இந்த இருக்குல்ல, இங்கே பாத்துக்க. வல்லவனுக்கு புல்லும் ஆயுதம் இருக்கா? அஞ்சாசு மிட்டாயா? அஞ்சாசு மிட்டாயி, அஞ்சு மிட்டாயி தொப்புல வேற போடுறான். முடிய போனே லாஸ்ட். வாடா வாடா வாடா. செக்கில ஆற்றின சுத்தமான நல்லெண்ணெய். ஒரு கத்திரிக்காய் தனியா வாங்க. தாங்க விதை இருக்கும்னா அதை கொஞ்சம் என்ன எல்லாரும் வந்துட்டா கரண்டி யார் பிடிப்பா? நீங்க எடுத்து வச்சுட்டு தான் நிற்கிறோம். எவ்வளோ நான் போகுது
பேர் சொல்றாங்க ஓகே ஓகே லைட் அறிகிற மாதிரி அவ்வளோதான் இலைய போட்டாச்சா ஐயா எல்லாம் எலும்பில்லாத கறியா போடு. எலும்பில்லாத கறிதாயா. சூட்டோட வேற லெவல் தாத்தா. தம்பி தனியா குடுறா. நல்ல முரட்டு கத்திரிக்காய வஞ்சர மீன் மாதிரியே துண்டு துண்டா போட்டு அம்மியில் அரைச்ச செட்டிநாட்டு மசாலாவை அந்த கத்திரிக்காயை தடவிட்டு நல்ல பெரிய தோசை கல்லுல கொஞ்சோண்டு நல்லெண்ணெயை ஊற்றி இந்த கத்திரிக்காய் இப்படி ஒரு பெரட்டு எடுத்து சாப்பிட்றதுக்கு அந்த வஞ்சர மீன் மாதிரியே அவ்வளோ சூப்பராக இருக்கு. இது நல்லா புதுசாக இருக்கு. இதே மாதிரி நீங்கள் செஞ்சு சாப்பிட்டு பாருங்க, வேற லெவலில் இருக்கு. அதுவும் கத்திரிக்காய் குழம்பு வச்சிருக்கிற தாத்தா கறிக்குழம்பு மாதிரியே அந்த கறிக்குழம்பு மாதிரியே இருக்க கத்திரிக்காயும் எண்ணெயில் போட்டுற நம்ம கத்திரிக்காயும் அவ்வளோ சூப்பராக இருக்கு. வேற லெவல், அருமையா இருக்கு.